அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவையின் மகத்துவம் பற்றி. இதிலே நாம் இன்று பார்க்க இருப்பது ஐந்தெழுத்து மந்திரம் எனும் வேதசாரத்தை. திருவம்பாவை பைங்குவலை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கக் குறுகினதார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்பச் சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்கக் குடையும் புனல் பொங்க பங்கயப் பூப்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இதன் பொருள், கருமை நிற குவளை மலர்கள் இந்த குளத்தின் மத்தியிலே மலர்ந்து விரிந்து கிடக்கின்றன. அதன் அருகிலேயே நிறைய சிவந்த நிற தாமரை மலர்கள் விரவி கிடக்கின்றன. இவை உமையவளும் ஈசனும் கலந்து நிற்பது போல் காட்சியளிக்கிறது. அம்பிகை கரிய நிறமுடையவள், ஈசனோ சிவந்த நிறம் கொண்டவன். இரண்டையும் கொண்டது இந்த தடாகம் என்று நமக்கு தோன்றும் அளவுக்கு காட்சியளிக்கிறது. மேலும் இங்கு நீர்க்காக்கைகள் மிதக்கின்றன. உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை களைந்து கொள்ள மக்கள் வருகிறார்கள். அவர்களால் தடாகம் எங்கும் ஐந்தெழுத்து மந்திரம் எழுப்பப்படுகிறது. இதனாலும் இந்த குளம் ஈசனையும் அம்பிகையையும் போல காட்சியளிக்கின்றது. மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்திலே சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென குரல் எழுப்ப, ஆனந்தத்தில் மார்புகள் விம்ம தடாகத்தின் மத்திக்குச் சென்று மகிழ்வோடு நீராடுவோம் வா என அழகிய தோழிகளை அழைக்கிறாள். புற அழுக்கை சுத்தம் செய்வது தடாகம் என்றால், அக அழுக்கை நீக்குவது நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரமே என்கிறது கீழே வரும் பாடல். பாருங்கள், அந்த பாடலை பார்ப்போம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக் கைதொட கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதன் பொருள், எத்தனை பெரிய துன்பம் வந்த போதிலும் அதிலிருந்து நம்மை காப்பது நமச்சிவாய எனும் மந்திரமே. கோவிலுக்கு மதிர் சுவரைப் போல நம் ஆன்மாவுக்கு அரணாக நிற்பது நமச்சிவாய மந்திரமே. 4 மறைகளின் இரத்தினச் சுருக்கமே நமச்சிவாய மந்திரம். எல்லாவித மந்திரங்களும் தோன்றியதும் விளக்குவதும் ஐந்தெழுத்தாலே என்பது திருமுறைகள் சொல்லும் பாடம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, அக இருளை விரட்டும் நமச்சிவாய மந்திரமே திருவிளக்கு என்கிறது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்னும் திருமுறை வரி. இப்படி நாளும் நமக்கு நல்லது செய்யும் நமச்சிவாய மந்திரத்தை மார்கழி நன்னாளில் அதிகாலையில் ஜபித்து நலம் பெறுவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.